ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் தான் வந்து ஃபோனை பார்த்து ஷாக்காகி உட்காராது. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துருப்பாரு. அதை பார்த்துட்டு அவன் யாரா, அவன் எப்படா இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு செம்ம டென்ஷனில் இருக்கார். அப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா பாண்டி வந்து அவர் பெங்களூர் போகிறதுக்காக காரில் வாங்கி வச்சுருப்பார். போயிட்டு வந்துடலாம், பெங்களூர் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி வந்துடலான்ட்டு போயிருப்பார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலேஜ் கட் அடிச்சுட்டு யாரும் வந்திருப்பாங்கன்னா வானதி வந்திருப்பாங்க. நானும் வந்துடுறேன், நானும் வரேன், பெங்களூர் போகலாம் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்லேயும் ஏறி உக்காந்துடுறாங்களா. இறங்கு, இல்லை நான் போய் ஆகணும், நீ அவ்வளோ தூரம் வர வேணாம், பயமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு இறக்கி வேறு வழியே இல்லை, கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு வேலை பார்க்குறவரும் சொல்கிறாரு. அப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் பாண்டியும் வந்து கூப்பிட்டு போகிறாரு. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கூப்பிட்டு போகும்போது பாய் சொல்கிறாங்க, சிரிச்சுட்டே பாய் சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா சோழன் தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்பார். அதுக்கப்புறம் டமான ஃபோன் வந்துடுது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்னும் சவாரி பெரிய பாட்டிடா, போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோழனும் சொல்கிறாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் இன்னும் எவ்வளோ தான் வேலை பார்க்குறது, இப்போ தானே போயிட்டு வந்தேன், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஓட்டியிருக்கேன், எனக்கு ரெஸ்ட்டு வேணும். இல்லைடா பெரிய பார்ட்டிடா, நீ தான் வேணும்னு கேட்குறாங்க, நீ விட்டா தான் போவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கும் நிலாவுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சோழனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து ராகவனு ஒருத்தவராங்க பாஸு, அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரில, என் ஒய்ஃபுக்கிட்ட அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், வாட்செல்லாம் வாங்கி கொடுக்குறான், பேசுகிறான், நைட் டின்னர்லாம் கூப்பிட்டு போகிறான், இதெல்லாம் எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க அப்பா இருந்துச்சு கிளம்பிடுறாரு. ஐயோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் கேட்கவே கூடாதுரா அப்படின்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வானதியை பாண்டியன் தான் வந்து பெங்களூர் போய் ரீச் ஆகிருப்பாங்க. பெங்களூர் போய் ரீச் ஆனதும் இல்லாமல் பெங்களூர்னாலே குளிரும்ல, அதனால் வானதிக்கு வந்து பயங்கரமாக குளிர் எடுக்குது. அதெல்லாம் பார்த்துன்னு உக்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து வராரு. யாருன்னு பார்த்திங்கன்னா பாண்டி தான். எல்லா ஸ்பாட்ஸையும் வந்து கார் டிக்கில் ஏற்றுறதுக்கு உக்காந்துட்ருக்காங்களே அவங்கள இறக்கி விட்டு ஏற்றுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமாக குழுவுது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பெங்களூரே வரேன் அப்படின்ட்டு வானதி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஆமாம் பெங்களூர்னா குழுவ தான் செய்வோம், உனக்கு வேணால் ஸ்வெட்டர் வாங்கிட்டு தரேன்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம வந்து 7 மணிக்குள்ளே போய்டுவோம்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னது 7 மணிக்குள்ளே போவோமா, 7 மணிக்குள்ளே எப்படி போகிறது, இப்போ தான் 11 மணி ஆகுது, இப்போ கிளம்புனாலும் சாயந்தரம் 7 மணி ஆகிடும், நம்ம போகிறதே 7 மணி தான் கிளம்புறோமே, அப்போனா எவ்வளோ நேரம் ஆகும் நீனே பார்த்துக்கோ, உனக்கு இதெல்லாம் தெரியாதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கேன் வீட்டிலேருந்து, வீட்டுக்கு 7 மணியாக போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு. எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கிட்டு தான் போகணும், நான் தான் ஏறாதுன்னு உன்னை யார் வண்டியில் ஏற சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. சரி விடு பாண்டி, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, கோவப்படாத, நான் வந்து நைட்டு நடுராத்திரியில் வீட்டுக்கு போகிறேன்னா உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், வேறு வழி இல்லை, அதுக்கப்புறமா காலையில் வேணால் போய்க்கிறேன், கேட்டால் காலேஜில் டூர் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பை.